இந்த சைடு ஃபுல்லாக வந்து டீ இருக்குதுங்க. சார் டீ சாம்பிள் கொடுங்க. எது என்னென்ன டீ எல்லாம் இருக்கு? ग्रीन टी हनी पोट लेमन पोटे हनी पोट अनवांटेड फैक्टर गुड मेमरी पवर सपोज यार डायबिटीज हनी पोड़ा कुछ कंट्रोल ग्रीन टी नो एक्सपायरी இது வந்து மசாலா டீயா? இதில் வந்து என்னதெல்லாம் சேர்ந்துருக்கும்? ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஜாதிப்பூ, ஜாதிக்காய், ரோஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகும். என்னதெல்லாம் என்ன கண்டென்ட்லாம் காம்போசிஷன்? ஏலக்காய், கிராம்பு, பட்டை மிக்ஸ் ஆகும். ஏலக்காய், கிராம்பு, பட்டை டீயோட சேர்ந்து. எவ்வளோ ஒரு பாக்கெட் இது? 280. 280 400 கிராம். 400 கிராம் 280. இது வந்து சாக்லேட் டீ. இப்போ கூட கொக்கோ சீட் மிக்ஸ். இல்லை வந்து அதை முடிச்சு விடுறேன். சாக்லேட் டீ. சாக்லேட் டீ. ஜோஜோ சாட். காஃபி இப்போ நம்ம குடிக்கிறது வந்து சாக்லேட் டீ. சாக்லேட் டீக்கு மசாலா டீக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. இந்த ஒரே மாதிரி தான் இருக்குது. வித்தியாசம் சாக்லேட் டீயில் வந்து சாக்லேட் சேர்ந்துருக்குதுங்க. அப்போ சுகர் பேஷண்ட் சாப்பிட்றாங்க. சுகர் பேஷண்ட் தான் சார் க்ரீன் டீ. இல்லை சாக்லேட் டீ. க்ரீன் டீ அது கரெக்ட். கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள். மசாலா டீயில் பார்த்தீங்கன்னா 18 ஸ்பைசஸ் ஆட் ஆகிருக்கு. இப்போ மசாலா டீயில் வந்து என்னதெல்லாம் வந்து ஆட் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம பிரதர் சொல்லுவாப்புல. ஏலப்பூ, ஜாதிக்காய், ஜாதிப்பூ, சுக்கு, மிளகு அப்படின்னு சொல்லி 18 ஸ்பைசஸ். 18 ஸ்பைசஸ். நார்மலாக நீங்கள் டீ போடுற மாதிரியே தான். பால், இந்த தூள், சுகர் ஒன்றா பாயில் பண்ணால் ஒரு ஸ்பூனுக்கு 4 கப் டீ கிடைக்கும். 2 வருஷம் வச்சுக்கலாம். 2 இயர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து மசாலா டீ 3 பேக்கெட் சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் சார் வேறு க்ரீன் டீ. சார் க்ரீன் டீ ட்ரை பண்ணுங்கள். க்ரீன் டீ பெஸ்ட் டீ. க்ரீன் டீ மார்க்கெட்டில் வாங்குற க்ரீன் டீ லிப்டன் டைப்பில் டஸ்ட்டு தான் வரும். வேஸ்டேஜ் கெமிக்கல். பியூர் ஆர்கானிக்லி பிபிக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, ஹைப்பர் சருக்கு, லோ ப்ரெஷர், டயபெட்டிஸ்க்கு, கிட்னி ஸ்டோனுக்கு, மெமரி பவர்ஸ்லாம் பெஸ்ட் டீ. இந்த க்ரீன் டீக்கு எக்ஸ்பெக்ட் கிடையாது. நீங்கள் 10 வருஷம் கூட வச்சுக்கலாம், கெட்டு போகும். இது எதுவும் ஃபங்கஸ் ஆகிடாதுல்ல? 10 வருஷம் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. சரி சரி, இதில் ஒரு 3 பேக்கெட் எவ்வளோ இது? சார் இது எடுத்தீங்கன்னா 750 உண்டு. 750 உண்டு. ஒரு பேக்கெட் 750. இது நீங்கள் 2 கிராம்ஸ் வாங்குறீங்களா? டிஃப்ரெண்ட் டைப்பில் 2 கிராம்ஸ் 10 rupees கேஜி. 2500 வேஸ்டேஜ். 1500 உண்டு. மார்க்கெட்டில் 1250 ஆஃப் கேஜி. இது 750 தான். இது ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. இது ஹெல்த்துக்கான டீ. ஆர்கானிக் லீஃப் சென்டர் பட்டில் தான் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ப்ராசஸில் ஆகும். இல்லை மசாலா டீ வந்து கம்மியாக தான் சொல்கிறேன். மதர் பட்டில் எடுக்கிறது இது. இதுக்கு பெஸ்ட் டீ ஒயிட் டீ. இது ஒயிட் டீ. ஒயிட் டீ பார்த்தீங்கன்னா வந்து 100 கிராம்ஸ் எடுத்தீங்கன்னா 1500 வரும். இதா இந்த ஒரு பேக்கெட் 100 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் 1500. இதனுடைய இது மெடிசினல் வேல்யூ வந்து ஒரே மெடிசின் இல்லை. அது கிரீன் டீயே சார். இது பேபி பட், இது மதர் பட், அதெல்லாம் நார்மல் லீஃப். ஆமாம். சரி, அப்போ இதில் வந்து 2 கொடுங்க. க்ரீன் டீயில் 2 கொடுங்க. மசாலா டீ 3. ஓகே ரைட்.
நார்மல் டேஸ்ட் பண்ணுங்க. नार्मल टी टेस्ट பண்ணுறீங்களா? एक मसाला நார்மல் டீ एक ही है नहीं सब हाँ एक ही पूरा एक ही है. நார்மல் டீ டேஸ்ட்டுக்கு வேணால் கொடுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். लगा ना किधर तक आधा हम यार फ्री यार का सुनने के पहले ग्रीन वाला पानी में डाल के भाप लेके डायरेक्ट लगाया நார்மல் டீ கொடுங்க சார். நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் நார்மல் டீ. ஆனால் 3 ரோஸில் யூஸ் பண்ணுறீங்களா அதே தான். ஒரு ஸ்பூனுக்கு 7 கப் டீ கிடைக்கும். வீட்டில் யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்பூனுக்கு 2 கப் 3 கப் கிடைக்கும். இது 7 கப் டீ கிடைக்கும். 7 கப். நல்லா ஸ்ட்ராங் இருக்கும், நல்ல டேஸ்ட். இது வந்து நார்மல் டீ. இது நம்ம அதே தான். ஆனால் ஒரு ஸ்பூனுக்கு 7 கப் டீ நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும். ஸ்ட்ராங் இருக்கும், நல்ல டேஸ்ட். நான் பொதுவாக க்ரீன் டீ தான் வந்து யூஸ் பண்ணுவேன் என்னுடைய பர்சனல் யூஸுக்கு. அதனால தான் மசாலா டீ. மசாலா டீ எத்தனை? 3 மசாலா 3 மசாலா. சரி. ஆயில் பாருங்க, ஒன்றா பே பண்ணுங்க. ஆயில் இல்லை ஆயில் குவாலிட்டி பாருங்க சார். ஓ இல்லை பார்த்துட்டேன். இப்போ நம்ம டோட்டல் அமௌண்ட் வந்து 2340. அதாவது 3 மசாலா டீ, 2 க்ரீன் டீ. க்ரீன் டீ வந்து ஒரு பேக்கெட் வந்து 750 ½ kg. மசாலா டீ ½ kg வந்து 280. ஏன்னா க்ரீன் டீ வந்து இது மெடிசினல் வேல்யூ இருக்குங்கிறனால ரேட்டு ஜாஸ்தி.